வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான படக்களம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஃபேண்டசி கலந்த காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொம்ப ஜாலியா இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படம் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ராஜா காலத்துல நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆதித்யான்னு ஒரு மன்னர் இருக்காரு. அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. அது என்ன விஷயம் தெளிவா தெரியல. அதுல மாயாஜால பவர்லாம் இருக்கு போல. அதை இவருமே பத்திரமா வச்சிட்டு இருக்காரு. இது எல்லாமே திப்பு சுல்தானுக்கு தெரிய வருது. எப்படியாவது ஆதித்யா கிட்ட இருந்து கைப்பற்றணும்னு யோசிக்கிறாரு. இப்ப சண்டைலாம் போட்டு அவர்கிட்ட இருக்கிறத இவர் கொண்டு வந்துடுறாரு. அது மூலியமா இவர் தொடர்ச்சியா நிறைய போர்ல ஜெயிக்கிறாரு. என்ன கிடைச்சதுன்னே நமக்கு காட்டல. அது மூலியமா நிறைய இவர் ஜெயிக்கிறாரு. இது எல்லாம் வேற ஒரு மன்னருக்கு தெரியுது. அவர் திப்பு சுல்தான் கூட சண்டைக்கு வராரு. அந்த சண்டையில திப்பு சுல்தானை இவர் வீழ்த்திடுறாரு. இப்ப இவருக்கு அந்த பொருள் கிடைச்சிருது இல்ல, அந்த பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவரு ஷாக் ஆயிடுறாரு. இந்த மாதிரி பொருள்லாம் இருக்கவே கூடாது, இந்த பொருளை எங்கேயாவது சேஃபா மறைச்சு வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவர் சாமர்த்தியமா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடுறாரு. இதனால பல நூற்றாண்டா யாருமே அதை எடுக்காம இருப்பாங்க. அதை தாண்டி க்ளூ எல்லாம் கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரா அதை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தேடி அலைஞ்சு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஒரு கல்லறை இருக்கு, அதுக்கு கீழே தான் அது இருக்கு. ஒரு நபர் வந்து எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அந்த நபரோட ஃபேஸை நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இப்ப காலேஜ் படிக்கிற 4 பசங்களை காட்டுறாங்க. இந்த 4 பசங்க கதையில முக்கியமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. இல்ல ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காரு பாத்தீங்களா, அவர் பேரு ஜித்தின் அப்படின்றது. இவர் தான் இந்த கதையில ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. ஆக்சுவலா இவங்க ஈசி பசங்களா இருப்பாங்க. ஈசிக்கு புது ஹெச்ஓடி வரப்போறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜித்தினை பொறுத்த வரைக்கும் ஜீவிகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இவருக்காக தான் இந்த காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க. இவர் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கான்னு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஜீவிகா இந்த இடத்துக்கு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசட்டோன்ற வரை கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இப்ப இவரும் ஜீவிகா கிட்ட பேசி முடிச்சுட்டு கிளாஸ் ரூம்க்கு வந்துடுறாரு. கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறத ஃப்ரெண்ட்ஸுங்க கவனிக்கிறாங்க. என்னடா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஜீவிகா கிட்ட பேசும்போது என்னாச்சு தெரியுமான்ற மாதிரி இவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஜீவிகா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கண்ணன் ஒரு பையன் பேசுறதுக்காக நடுவுல வந்துடுறான். இந்த ஜீவிகா கண்ணன் கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசுறாங்க. எதுக்கு கண்ணன் கிட்ட சிரிச்சு பேசுறா, அப்ப நம்மள பிடிக்கல கண்ணனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஜீவிகாவும் அது சார்ந்த சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ ரொம்ப போரிங் டைப்பா இருக்காரு போல. நீ சரியாவே என்கிட்ட பேச மாட்ட, உன் மனசுல என்னதான் ஓடுதுன்றதை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, நம்ம ஏன் ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் பிரேக் பண்ணி வைக்க கூடாதுன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இதை கேட்டோன்னே இவரோட முகமே மாறிடுது. அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றதா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே அந்த ஜீவிகா உன்னை கழட்டி விடுவான்னு நினைச்சோம், கழட்டி விட்டுட்டான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. உன் மனசுல இருக்க எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லு, மனசு மாற வாய்ப்பு இருக்கு, ஒரு லெட்டர்ல எழுதி அவகிட்ட தந்துருன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அதுவும் சரிதான், லெட்டர்ல எழுதலான்ற மாதிரி இவரும் முடிவு பண்றாரு. கூடிய சீக்கிரத்துல இந்த காலேஜ்ல ஒரு எலெக்ஷன் வேற வரப்போகுது. இப்ப சார் வராரு. அதனால எல்லாருமே அவங்க இடத்துல உட்காந்துடுறாங்க. அந்த சாரோட பேரு சாஜி அப்படின்றது. எல்லாருமே இந்த சாரை கிண்டல் பண்ணுவாங்க போல. இவர் எழுதலாம்னு நினைக்கிறாரு. அப்ப பசங்க இருக்காங்கல்ல, இவர் மேல பேப்பர்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. இவரும் கோவப்படுறாரு. யாரா அடிச்சது, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பசங்க யாருமே பேசாம அமைதியா இருக்காங்க. அப்பதான் ஹீரோ பேப்பர்ல எழுதிட்டு இருக்கிறத இந்த சார் பாத்துறாரு. பாடம் எடுத்துட்டு இருக்கேன், நீ பேப்பர்ல எழுதிட்டு இருக்கியான்ற மாதிரி பேப்பரை புடிங்கிடுறாரு. அப்பன்னு பார்த்து எலெக்ஷன்ல நிக்கிற ஒரு பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் பேரு நக்குல் அப்படின்றது. இங்க இருக்க ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான். இங்க சார்னு ஒருத்தன் நின்னுட்டு இருக்கேன், என்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சாஜி கேட்கிறாரு. உங்களெல்லாம் சாராவே நான் மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் தெனாவட்டா பேசுறான். அதனால இவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டு இருக்கு. அப்பதான் ரஞ்சித்னு வேற ஒரு சார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன் சண்டை போடுறீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த ரஞ்சித் சாரை கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும். இந்த ரஞ்சித் சார் சாஜி சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாரு, அந்த பசங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இதனால சாஜி அப்செட் ஆன மாதிரி ஸ்டாஃப் ரூமுக்கு வந்துடுறாரு. இவரோட மூக்குல வேற அடிபட்டிருக்கும். இப்போ ஒரு பேப்பரை வச்சு அந்த மூக்குல இருக்க காயத்தெல்லாம் துடைக்கிறாரு. எப்பவுமே சாருங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார், பசங்களுக்கே சப்போர்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி ரஞ்சித் சார் கிட்ட சாஜி சார் சொல்றாரு. அப்பயும் ரஞ்சித் சார் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. சாஜி சாரோட மூக்குல அடிப்பட்டதா சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு பேப்பரை வச்சு தொடச்சிருப்பாரு. இப்ப குப்பை தொட்டியில போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி இன்னும் இல்லாம இருக்காங்க. அதுக்காக பிரின்சிபல்மே ஒரு ஹெச்ஓடியை முடிவு பண்ணிருக்காரு. ஆனா இந்த நக்குல் இருக்காருல, அவரை ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. அவரோட சர்டிபிகேட்டையே ஃபேக் பண்ணிருக்காரு, நீங்க வேணா பாருங்கன்ற மாதிரி சர்டிபிகேட் காப்பி எல்லாம் காட்டுறாரு. ரஞ்சித்துமே அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஆமா சார், இவன் சொல்றது உண்மைதான், நீங்களே பாருங்கன்ற மாதிரி பிரின்சிபல் கிட்ட காட்டுறாரு. இப்ப அவரை ஹெச்ஓடியா போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த லெவல்ல இருக்கிறதுனா சாஜி தான்.
வேண்டியதுதான், பேசாம சாஜியை போட்டுலாமான்ற மாதிரி பிரின்சிபல் யோசிக்கிறது. இது எல்லாத்தையும் பசங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல. அதுல நக்குல் இருக்கான்ல, சாஜி சார் எல்லாம் போடக்கூடாது, அவரை எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, எங்களுக்கு ரஞ்சித் சாரை பிடிக்கும், அவரை போடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன திடீர்னு இவன் பேரை சொல்றாங்கன்னு சாஜி ஷாக் ஆகுறாரு. ஆனா ரஞ்சித் இருக்கார்ல, எக்ஸ்பீரியன்ஸ் படி இவருக்கு தான் போனோம் சார், நீங்க இவரையே பார்த்து எச்ஓடியா மாத்துங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. சாஜிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி நல்ல விதமா பேசிட்டு ரஞ்சித் ஸ்டாஃப் ரூமுக்கு தான் வந்திருக்காரு. அந்த சாஜி ரத்தத்தை தொடச்ச பேப்பரை குப்பையில போட்டாரு பாத்தீங்களா, அதை இந்த ரஞ்சித் எடுக்கிறாரு. அதே மாதிரி பேக்குக்குள்ள பாக்ஸ் மாதிரி ஒன்னு எடுத்து ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி மந்திரம் தந்திரம்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நம்ம தாயத்து விளையாடுவோம்ல, அந்த மாதிரி இவர் உருட்டி விட்டு விளையாடிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த சாஜி சார் பேப்பரை புடுங்கிட்டு போனார்ல, அந்த பேப்பரை எடுக்கிறதுக்காக வரும்போது தான் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த ரஞ்சித் சார் என்னதான் பண்றாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு ரஞ்சித் இருக்கார்ல, இவரோட கையை வச்சு என்னென்னமோ பண்றாரு. இவர் பண்ற எல்லாத்தையும் அங்க இருக்க சாஜி பண்றாரு. பக்கத்துல இருக்க பிரின்சிபலோட கழுத்தையை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்காரு. அந்த சாஜிக்கு ஹெச்ஓடி பதவி கிடைக்கூடாது, நமக்கு தான் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் ரஞ்சித் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எப்படி இதெல்லாம் பாசிபிள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துல பிரச்சனை ஆயிருது இல்ல, இப்போ போலான்ற மாதிரி ரஞ்சித்தும் சந்தோஷமா போறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஹீரோவும் அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. இங்கதான் படக்கலம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இவரோட 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டாங்க. என்னடா நீ உளறிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. இப்ப அந்த சார் சாஜியை எல்லாருமே சேர்ந்து துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீ இந்த காலேஜ் பக்கமே வரக்கூடாதுன்ற மாதிரி தான் துரத்தி விடுறாங்க. சாஜி சார் எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ணணும், இவன் சொல்ற மாதிரி கூட உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு, ரஞ்சித் சாரை செக் பண்ணி பார்க்கலான்ற ரெகுலரா இவங்க ரஞ்சித் சாரோட ஆக்டிவிட்டி எல்லாம் செக் பண்றாங்க. அவர் எப்பவுமே கழுத்துல போட்டிருக்க பேகை கலட்டவே மாட்டாரு. அந்த பேகை போட்டுக்கிட்டே தான் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாரு. எதுக்காக பேகை கலட்ட மாட்டாரு, அதுக்குள்ளதான் ஹீரோ சொன்ன மாதிரி வச்சிருக்காரு போல, அதை எப்படியாவது எடுத்து பார்க்கணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப காலேஜ் பஸ் கிட்ட பிரச்சனை ஏற்படுது. இந்த ரஞ்சித் சார் தடுக்கிறதுக்காக பேக் எல்லாம் வச்சுட்டு இறங்கி போய் பாக்குறாரு. அந்த கேப்ல இவங்க இருக்காங்கல்ல, பேக ஓபன் பண்ணலான்ற மாதிரி ஓபன் பண்றாங்க. உண்மையிலேயே பாக்ஸ் மாதிரி ஏதோ கேம் விளையாடுறது இருக்கு. அதுக்கு மேல ஏதோ எழுதி இருக்கு, அதை போட்டோ எடுத்துக்கலான்ற மாதிரி போட்டோ எடுத்துறாங்க. ரஞ்சித் சார் வரதுக்குள்ள பேக மூடிடுறாங்க. ரஞ்சித் சாரும் என் பேக வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இல்ல சார், நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சு கொடுக்கறதுக்காக வந்தோன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியான்ற மாதிரி இவரும் பேக வாங்கிட்டு கிளம்புறாரு. இவங்க போட்டோ எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல எழுதி இருக்கிறது கன்னட மொழி மாதிரி தெரியுது. ஆக்சுவலா அந்த ஜீவிகாவை பொறுத்த வரைக்கும் கன்னட மொழி தெரியும். பேசாம ஜீவிகா கிட்ட கேட்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜீவிகா கண்ணன் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் 2 பேருமே ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்டுல ஒருத்தர் இருக்கார்ல, ஜீவிகா கிட்ட கேட்கறதுக்காக வந்துடுறாரு. ஜீவிகாவும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. இது பார்க்க கன்னட மொழி மாதிரி தெரியுது, ஆனா இது கன்னட மொழி இல்ல, இது துளு மொழி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கண்ணன் இருக்கார்ல, அந்த ஜித்தின் உங்ககிட்ட திரும்ப பேசணுன்றதுக்காக தான் இவங்களை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் கூகுள் லென்ஸ்ல போட்டாலே தெரிஞ்சிடும், எதுக்காக உங்ககிட்ட வராங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஆமால, இவன் சொல்ற மாதிரி கூகுள் லென்ஸ்லயே போடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கூகுள் லென்ஸ் மூலியமா ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஒரு கேமோட ரூல் மாதிரி தான் போட்டிருக்கு. இந்த 4 பேர்ல ஒருத்தர் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கிறாரு போல. அதை பத்திலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. பரமபதம் கேம் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த கேமும் இருக்கும். கூட விளையாடுறதுக்கு ஆளுங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களோட ரத்தத்தை லைட்டா அந்த இடத்துல தடவிட்டாலே போதும், அவங்களுக்கும் சேர்த்து நம்மளே விளையாடலாம். அப்படி விளையாடும் போது அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி தான் சாஜி சார ரஞ்சித் சார கண்ட்ரோல் பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோ சொன்னது உண்மைன்ற மாதிரி நம்பிடுறாங்க. அது அவரோட கையில இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஆபத்து தான், எப்படியாவது அவரோட கையில இருந்து தூக்கி எரிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிளான போடுறாங்க. முதல்ல தூக்குறது எப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை இவங்க போடுறாங்க. கிளாஸ்ல 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கரண்ட்டை போக வைக்கிறேன், நீங்க அந்த டைம்ல தூக்கிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப கரண்ட்டை கட் பண்ணலான்ற மாதிரி கட் பண்ணிட்டாரு. வேற ரூம்ல தான் கரண்ட் போயிட்டு இருக்கு, இந்த ரூம்ல போகவே மாட்டேங்குது. டே ட்ரை பண்றா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாலும் கரண்ட் போக மாட்டேங்குது. மிஷின் ஆன் பண்ணா கரண்ட் போற மாதிரி இங்க இருக்க ஹீரோ செட் பண்ணிடுறாரு. இப்ப சாருமே மிஷின் ஆன் பண்றதுக்காக வராரு. அவர் ஆன் பண்ணனே கரண்ட் போயிருது. இப்ப நம்ம பேக மாத்தி வச்சிடலான்ற மாதிரிலாம் இவங்க பிளான போடுறாங்க. ஆனா பேக மாத்தி வைக்கிறேன்னு சொன்ன ஃப்ரெண்டு ரேடியம் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அதனால வெளிச்சம் ஹெவியா வந்துட்டு இருக்கு. இதனால ஹீரோ இருக்கார்ல, வேகமா வந்து பேக தூக்கிடுறாரு. இப்ப வெளியே இருக்க ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வராரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேக கொடுத்து விட்டுறாரு. அந்த ஃப்ரெண்டு வேகமா வீட்டுக்கு போயிடுறாரு. எப்படியோ பேக மாத்தி வச்சிட்டோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா வந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நான் பேக மாத்தி வைக்கல, நம்ம இடத்துல தான் பேக் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அச்சச்சோ, அவர் பார்த்துட்டா பிரச்சனைன்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரஞ்சித் சார இவங்க பேக மாத்தி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு. ஏன் பேக் எங்கடான்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே முழிச்சிட்டு இருக்காங்க. சார், நீங்க என்ன பண்ணீங்கன்றது எங்களுக்கு தெரியும், நீங்க சாஜி சாருக்கு பண்ணதை யாருக்கும் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் நாங்க தூக்கி இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பாக்ஸ் இல்லனா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கறாரு. அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு தலையாட்டுறாரு.
இப்ப ரஞ்சித் சார் இருக்கார்ல அவரோட கழுத்தை அப்படியே திருப்புறாரு. அதே மாதிரி ஹீரோவும் கழுத்தை திருப்பிட்டு இருக்காரு. அதாவது இப்ப கூட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. உங்க கையாலேயே பாக்ஸை வாங்குவேன்னு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்னடா இவர் இப்படி மிரட்டிட்டு போறாரு, இப்ப நம்ம என்ன பண்றது, அவசரப்பட்டு பாக்ஸை எரிக்க வேணான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹீரோ ஃப்ரெண்டோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. மேல அந்த சார் தான் கையை வச்சு நெரிக்கிறாரு. அதே மாதிரிதான் ஹீரோ பண்ணிருப்பாரு. அந்த சார் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ரஞ்சித் சார் கண்ட்ரோல் பண்றாரு. அதாவது மேடம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து டஸ்டரை வச்சு கிளீன் பண்ணிடுறாரு. எதுக்காக கிளீன் பண்ணன்ற மாதிரி டீச்சர் திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சுய நினைவுக்கு வராரு. சாரின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறாரு. அடிக்கடி அந்த ரஞ்சித் சார் இவரோட கையெல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு. இவர் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸை காயப்படுத்திட்டு இருக்காரு. சரி அந்த பெட்டியை ஓபன் பண்ணி ஏதாவது பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பெட்டிக்கு கீ தேவைப்படல. அந்த கீ இவங்க கிட்ட இல்ல. ஓபன் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. இப்ப கல்ச்சரல் ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது போல. பொண்ணுங்களாம் உட்காந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சார் சிரிச்சுக்கிட்டே போறாரு. இப்ப ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி கோலம் எல்லாத்தையும் கலைச்சிடுறாரு. கோலம் போட்ட பொண்ணுங்க எல்லாருமே ஹீரோவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பாரு. அதை இன்னும் கொஞ்சம் நாள்ல இவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது மட்டும் சொதப்பிருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. வேற ஒரு ஃப்ரெண்டும் இவரும் சேர்ந்த மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட பண்ணிருப்பாங்க. இவருமே அந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. பார்த்தா கேட்கிற இடத்துல தான் ரஞ்சித் உட்காந்துட்டு இருக்காரு. இவரை நக்கலா பார்த்து சிரிச்சுட்டுலாம் இருக்காரு. இப்ப ரஞ்சித் இருக்கார்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. நமக்கு ஆப்பு வைக்க தான் போறாருன்றது ஹீரோக்கு தெரியுது. ஹீரோ பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ரஞ்சித் போனோன்னா கொஞ்ச நேரத்துல ஹீரோ கண்ட்ரோல் ஆகிற மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப எதிர இருக்க சாருங்களை அடிக்கிறதுக்காக வராரு. சாருங்களும் திட்டி வெளியே போன்ற மாதிரி அனுப்பி வர்றாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாருன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் கிடைக்காது இல்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஹீரோ மயக்கத்துல இருக்கும் போது அந்த ரஞ்சித் சார் எப்படி அந்த போர்டை யூஸ் பண்ணுவாருன்றதெல்லாம் இவருக்கு தெரியுது. ஆக்சுவலா அவரோட கழுத்துல ஒரு டாலர் போட்டிருப்பாரு. அதை வச்சுதான் அந்த புக்கை ஓபன் பண்ண முடியும். இப்ப இது தெரிஞ்ச மாதிரி இவரும் கண்முழிக்கிறாரு. எப்படி அதை ஓபன் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றாரு. எப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேக்குறாங்க. அவர் கழுத்துல போட்டிருக்காருல, அதை வச்சுதான் ஓபன் பண்ண முடியும். இதனால தான் தைரியமா புக்கு போனாலும் பரவாயில்லன்னு இருக்காரு. எப்படியாவது அந்த கீயை நம்ம ரெடி பண்ணோன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்க காலேஜ்லயே 3D மிஷின் இருக்கும். இந்த புக்கை எடுத்துட்டு போய் இதுக்கேத்த மாதிரி கீயை நம்ம ரெடி பண்ணிடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க காலேஜ்ல எலெக்ஷன் கேம்பெயின் தொடங்கிருது. 2 குரூப்பை சேர்ந்தவங்களும் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, 3D பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மத்த 3 பேர் இருக்காங்கல்ல, தப்பி தவறி கூட அந்த சார் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சாரை திரும்பி ஹீரோ கிட்ட வம்பு பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பிரச்சாரத்துக்காக நக்குல்ன்ற பையன் இந்த கிளாஸ் ரூம்க்கு வந்திருக்கான். அப்படி வந்த நக்குலை அடிக்கிற மாதிரி இவர் செட் பண்ணிடுறாரு. ஏன் மேலேயே கைய வச்சிட்டியான்ற மாதிரி நக்குலும் ஃப்ரெண்ட்ஸும் டென்ஷன் ஆகி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் வேணும்ட்டே பண்ணலன்ற மாதிரி ஹீரோவும் பயந்து ஓடுறாரு. அதெல்லாம் பார்த்து இந்த சாருமே சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ரெடியான்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. ரெடி பண்ணிட்டேன்ற மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பாக்ஸ் ஏத்துக்க மாட்டேங்குது. நீங்க உண்மையானதான் போடணும்ன்ற மாதிரி சொல்லுது. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இவருமே வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. மச்சான் அந்த சாரை தானே பார்த்துட்டு இருக்க, எப்படியாவது அவரோட கழுத்துல இருக்க செயினை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறா ப்ளீஸ்ரா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. சரி உனக்காக பண்றேன்ற மாதிரி அவர் ஏத்துக்கிறாரு. அவர் எடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள சாஜி சார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அந்த ரஞ்சித் சாரோட கண்ணில் ஸ்ப்ரே அடிச்சிடுறாரு. கழுத்துல இருக்க டாலரை புடுங்கிட்டு ஓடுறாரு. டேய் இந்த மாதிரி சாஜி சார் வந்து தூக்கிட்டு போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப சாஜி சார் கிட்ட இருந்து வாங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவரும் சாஜி சார் நில்லுங்க, நீங்க மாட்டிட்டு இருக்க மாதிரி தான் அவர்கிட்ட நாங்களும் மாட்டிட்டு இருக்கோம், சொல்றதை கேளுங்கன்ற மாதிரிலாம் இவன் எல்லாத்தையும் புரிய வைக்கிறான். சாஜி சாரும் எங்க போலான்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப ரூம்க்கு கூட்டு வந்துடுறாங்க. இந்த கீயை போட்டு ஓபன் பண்ணலான்ற மாதிரி ஓபன் பண்றாங்க. ஓபன் ஆயிருது. பாதியில இருக்க இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணோம். அப்படி கம்ப்ளீட் பண்ணா ரஞ்சித் சாரால யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் ஒரு பையன் சொல்றான். சரி விளையாடிடலான்ற மாதிரி சாஜியும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப ரஞ்சித் சார் இருக்கார்ல, அவர் கீயை எடுத்துட்டு எங்க போயிருப்பாருன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடி வந்தவர் இந்த இடத்துக்கு வந்து இவங்களை பாத்துறாரு. இவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா அந்த பாக்ஸை தள்ளி வர்றாரு. இப்ப அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு எஃபெக்ட் வந்து இவங்க 3 பேரையும் அட்டாக் பண்ணுது. இவங்க 3 பேருமே பறந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸுமே ஹீரோ கிட்ட வந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா சாஜி சார் தான் முதல்ல கண்முழிக்கிறாரு. ஆக்சுவலா அவர் உடம்புக்குள்ள தான் இப்ப ஹீரோ இருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. ரெண்டாவதா ரஞ்சித் சார் முடிக்கிறாரு. ரஞ்சித் சார் உடம்புல தான் சாஜி இருக்கிறதா இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப ஹீரோவோட உடம்புல யார் இருக்குது? அப்ப ஹீரோவோட உடம்புல ரஞ்சித் சார் தான் இருக்காரு போலன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஹீரோ படுத்துட்டு இருக்க மாதிரி காமிச்சு இங்க இன்டர்வல போடுறாங்க. இந்த சாஜி சார் எதுக்காக வந்து ரஞ்சித் டாலரை எடுத்தாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான விஷயத்தை இப்பதான் காட்டுறாங்க. ஏன் வேலை போச்சுனே இவருக்கு தெரியல. நம்ம எதுக்காக திடீர்னு பிரின்சிபல் அடிச்சோம், ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப வேலை போயிருச்சுல, விரக்தியா வீட்டுக்கு வராரு. ஒய்ஃபுக்கும் இவருக்கும் ஏற்கனவே சண்டை போயிட்டு இருக்கோம். இப்ப வேலை போயிருச்சுன்னு தெரிஞ்சோன்னா சண்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது.
ரஞ்சித் சார் இந்த டைம்ல தான் ஹீரோவை கண்ட்ரோல்லாம் பண்ணிருப்பாரு. ஹீரோ ஒவ்வொரு வாட்டியும் கண்ட்ரோல் ஆனாரு பாத்தீங்களா, அதே சமயம் இங்க இருக்க சாஜியும் கண்ட்ரோல் ஆயிருப்பாரு. ஹீரோ பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸை காயப்படுத்தினாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி சாஜி பக்கத்துல இருக்க மச்சான காயப்படுத்திருப்பாரு, வேலையாளுங்களெல்லாம் காயப்படுத்திருப்பாரு. இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு போலன்னு மச்சான் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் கூட இருக்க தேவையில்லைன்ற மாதிரி அக்காவை கூட்டு போயிருப்பாரு. சாஜியும் எல்லாம் பயிற்சின்ற மாதிரி ரொம்ப விரக்தியில இருக்காரு. இந்த சமயத்துல தான் ஹீரோ இருக்காருல மயக்கத்துல இருந்திருப்பாரு. அவர் மயக்கத்துல இருக்கும் போது கனவு வந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி சாஜிக்கும் கனவு வந்திருக்கும். அந்த கனவு மூலியமா ரஞ்சித் தான் பண்ணிட்டு இருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவுக்கும் காரணம் நீ தானேன்ற மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு அந்த கீ எடுத்துட்டு ஓடி இருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. என்ன இப்படி ஆள் மாறி இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் படுத்துட்டு இருக்க ஹீரோ முழிக்கிறாரு. அது ஹீரோ கிடையாது, ரஞ்சித். அதனால இவங்க இருக்காங்கல்ல பாக்ஸை தூக்கிட்டு இங்க இருந்து ஓடணும்ன்ற மாதிரி ஓடுறாங்க. நக்குலும் ஆளுங்களும் தேடிட்டு இருக்காங்கல்ல, வேணும்ட்டே இவங்க ஹீரோவை கோர்த்து விட்டுறாங்க. அதாவது ரஞ்சித்தை கோர்த்து விட்டுறாங்க. இப்ப நக்குலும் ஆளுங்களும் ரஞ்சித்தை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ரஞ்சித் இப்ப ஹீரோவோட உடம்புல இருக்காருல, நம்ம பாடி ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி சாஜி யோசிக்கிறாரு. நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றாரு. சாஜி சொல்றத பசங்க கேட்க மாட்டாங்க. அப்பதான் ரஞ்சித் உடம்புல இருக்க சாஜி இருக்காருல, நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பசங்க எல்லாருமே சண்டை போடுறத நிறுத்திடுறாங்க. நம்ம சொன்னோன்னே கேட்டுட்டாங்களேன்ற மாதிரி சாஜி சந்தோஷப்படுறாரு. ஆன்மா யார் உடம்புல இருக்கோ அந்த மாதிரி நான் மென்ஷன் பண்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப ஹீரோ இருக்காருல, ரஞ்சித் சார் நம்ம பிரச்சனை அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல நம்ம எல்லாருமே நம்ம உடம்புக்குள்ள வந்துடலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருல, என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இவங்க 3 பேர் மாத்தி மாத்தி விளையாண்டாங்க. போட்டியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே காயின்லாம் கலைஞ்சிருக்கும், அதனால தான் இப்படி ஸ்வாப் ஆயிட்டீங்க. இதெல்லாம் சரி பத்தணும்னா திரும்பி கேம் விளையாடணும்ன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. சரி விளையாடிடலான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. டைஸ் இருக்கு பாத்தீங்களா, சாஜி சார் கிட்ட தான் இருக்கும். அவருக்கு கால் பண்ணலான்ற மாதிரி இவங்க கால் பண்றாங்க. சாஜி சார் நடந்து வந்துட்டு இருக்காருல, எல்லாருமே வணக்கம்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இவர் இந்த ரஞ்சித் உடம்புல இருக்கிறதுனால தான் வணக்கம் வச்சிட்டு இருக்காங்க. இவன் உடம்புலயே நம்ம இருந்துட்டா என்னன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப இவங்களுமே ரீச் பண்ணிடுறாங்க. சார் விளையாடி கேமை முடிச்சிடலாம் வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் இருக்காருல, இல்ல நான் கொஞ்ச நாள் ரஞ்சித் உடம்புலயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால டைஸ் எல்லாம் உங்ககிட்ட தர முடியாதுன்னு சொல்றாரு. என்ன இவர் இப்படி சொல்றாருன்னு ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப ரஞ்சித் தானே எச்ஓடியா இருக்காரு, அதனால சாஜியும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இவரோட காசெல்லாம் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சாஜியும் நிறைய பொருள் வாங்கி அழிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஐ டொனேஷன் பண்றீங்களான்ற மாதிரி பசங்க வராங்க. ஐ டொனேஷன் என்ன, என் உடம்பையே முழுசா டொனேஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் டொனேஷன் பண்றாரு. ரஞ்சித் உடம்பு தானே போக போகுது, அதனால தான் இந்த மாதிரிலாம் இவர் பண்றாரு. ஹீரோவும் சாஜி சார் கிட்ட கேம் விளையாடலான்னு எவ்வளவோ பேசி பாக்குறாரு. அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. இதனால ரஞ்சித் இருக்கார்ல, அவரை எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சாஜி சார் காலையில கிளாஸ் எடுக்கிறதுக்காக வராரு. எல்லா பசங்களும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆனா இந்த ரஞ்சித் மட்டும் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. டே உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா, எந்திரின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ரஞ்சித் தானே உடம்புல இருக்காரு, அவர் எந்திரிக்கலாம் முடியாது, முடிஞ்சதை பாத்துக்கோன்ற மாதிரி தெனாவட்டா பேசுறாரு. அப்ப இங்க இருக்க பையன் கண்ணன் இருக்கான்ல, டே எந்திரின்ற மாதிரி சொல்றான். எந்திரிக்கலாம் முடியாது, உன்னால என்னடா பண்ண முடியும்ன்ற மாதிரி இவரும் பதிலுக்கு தெனாவட்டா பேசுறாரு. எதுனாலும் என் ரூம்ல வச்சு பேசிக்கலாம்னு சாஜி சொல்றாரு. இப்ப சம்பந்தப்பட்ட 3 பேருமே அந்த ரூம்க்கு வந்துடுறாங்க. இப்ப ரஞ்சித் இருக்கார்ல, கேம் விளையாடி முடிக்கணும், ஒழுங்கா டைஸ் எங்க வச்சிருக்கன்னு சொல்லுன்னு கேக்குறாரு. சொல்லலாம் முடியாது, உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், என்ன சாவடிச்சா உன் பாடி தான் போகும்னு மிரட்டுறாரு. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி ரஞ்சித் இருக்கார்ல, ஒரு கத்தி எடுத்து சடனா குத்துறதுக்காக வராரு. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோ சட்டுன்னு அந்த கத்தியை தடுத்துடுறாரு. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. நீங்க மாறுறதுக்கு உங்க பாடி தேவை சார், அவசரப்பட்டு எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு ரஞ்சித் இருக்கார்ல, சீக்கிரமா அவங்க கிட்ட இருந்து டைஸை வாங்குறது உன்னோட பொறுப்பு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை வச்சு நான் ஏதாவது தப்பு பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. எது தப்பு பண்ணிடுவாரான்ற மாதிரி ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறாரு. அவர் என் பாடியை வச்சு ஏதாவது பண்றதுக்குள்ள எப்படியாவது டைஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. சரி அவர் எங்க டைஸை ஒழிச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லா இடத்துலயும் செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க. அவர் பேக் காருன்னு எல்லா இடத்தையும் செக் பண்ணிருப்பாங்க, இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒருவேளை வீட்லயே வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல பார்த்தா ஒரு பெரிய நாய் இருக்கு. அந்த நாய் இவங்க 2 பேரையும் கடிக்கிறதுக்காக வருது. கஷ்டப்பட்டு அந்த நாய் கிட்ட இருந்து இவங்க 2 பேருமே தப்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, மச்சான் எனக்கு கண்டிப்பா சரக்கு அடிச்சாகணும், வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவருக்காக சரக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இவருமே சரக்க வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு சாஜி சாரை காட்டுறாங்க. அதாவது ரஞ்சித் உடம்புல இருக்க சாஜி சாரை காட்டுறாங்க. பசங்க எல்லாருமே பாடுங்க பாடுங்கன்னு சொல்றாங்க. இவரும் பாடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி பாடிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் போதியான மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஹீரோ இருக்காருல, பாதி பாட்டில் சரக்கு அடிச்சிட்டேன், போதியே ஏற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அங்கிருந்து ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டாரு. என்னாச்சுன்னு தெரியல, சாஜி சார் போதியான மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
சோ இங்க போதை ஏறல அங்க போதை ஏறுது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இன்னும் அதிகமா போதையை ஏத்தணும்ன்ற மாதிரி ஹீரோ நிறைய சரக்கடிக்கிறாரு. எப்பவுமே போதையில உண்மையெல்லாம் உளறிடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சாவி வச்சிருக்க இடத்த அவரோட வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப பயங்கரமா ஹீரோ இந்த இடத்துல சரக்கடிச்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு கரெக்டா சாஜி வந்துடுறாரு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப சாவி வச்சிருக்க இடத்த சொல்லுன்ற மாதிரி இவங்களும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. டே ரொம்ப பாதியாவது, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்க கேட்காம சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரால் நிக்க முடியல, பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. என்ன மயங்கிட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலான்ற மாதிரி கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. எப்படி இவர் சரக்கு அடிச்சா அவருக்கு போதை ஏறுதுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, சரக்குன்றது மூளை சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால தான் அவரை அட்டாக் பண்ணிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப டாக்டரும் இவங்களை உட்கார வச்சு பேசுறாரு. அவரை செக் பண்ணி பார்த்துட்டோம், துளி கூட சரக்கு அடிக்கல, இருந்தாலும் எப்படி போதை ஏறுதுன்றதை எங்களால கண்டுபிடிக்க முடியல, சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எடுங்கன்ற மாதிரி இவங்களுமே சொல்லிடுறாங்க. சாஜி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத பத்தி ரஞ்சித் சாருக்கு தெரியாம பாத்துக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ரஞ்சித் ஹீரோவை மடக்கி பேசுறாரு. 2 நாளா அவனை பார்க்கவே முடியல, அவன் எங்க இருக்கான், அவன் நல்லபடியா தானே இருக்கான், அவன் உடம்புக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டது, உங்களை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி ரஞ்சித் மிரட்டுறாரு. நல்ல வேலை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரியலன்ற மாதிரி ஹீரோ அங்க இருந்து தள்ளி போயிடுறாரு. இப்ப ரஞ்சித் கிளாஸ் ரூம்க்கு வராது. அப்ப இந்த கண்ணனு ஓவரா சீன் போடுற மாதிரி பேசுறான். என்ன என்னைய பார்த்து முறைக்கிற, அடிச்சு வாய்கையெல்லாம் உடைச்சிருவான்ற மாதிரி சொல்றான். இதனால இவருக்குமே கோவம் வருது, சண்டை போடுற மாதிரிலாம் நெருங்கி போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த வழியா கிராஸ் பண்ற ஹீரோ இருக்கார்ல, இவங்க சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாரு. இப்ப சார் மாதிரி உள்ள வந்துடுறாரு. எதுக்குப்பா தேவையில்லாம 2 பேருமே சண்டை போடுறீங்க, 2 பேருமே பிரிஞ்சு போங்கன்ற மாதிரிலாம் பிரிச்சு விட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் சண்டை போட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, காலம் முழுக்க ஹீரோயின் பேச மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி சண்டையை பிரிச்சு விடுறாரு. நீ ஜீவிகாவை லவ் பண்றது எனக்கு தெரியும், நீ மட்டும் சீக்கிரமா அந்த டைஸை கொண்டு வந்து சேர்க்கலன்னு வச்சுக்கோயேன், ஜீவிகா உன்னை ஒரேடியா வெறுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவான்ற மாதிரி மிரட்டுறாரு. அப்படிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஹீரோவை கேட்கிறாரு. இப்ப ஹீரோ ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த சாஜி கண் முழிச்சானா இல்லையா, இந்த இடத்துல ரஞ்சித் என்ன பயங்கரமா மிரட்டுறான், எப்படியாவது அந்த சாஜி கிட்ட டைஸ் எங்க இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப டைஸை பத்தி பேசுறதுக்காக சாஜியை பாக்குறதுக்காக ஹீரோ வந்துடுறாரு. டைஸ் எங்க வச்சிருக்கீங்கன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அங்க இருந்து ரஞ்சித்தை போக விடாம பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு ரஞ்சித் கோவமா பேசிட்டார்ல, இதனால கண்ணன் ஆளுங்களை எல்லாம் கூட்டு வந்துடுறான். அன்னைக்கு ஓவரா பேசினல, இப்ப பேசுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ உடம்புல ரஞ்சித் தானே இருக்காரு, அதனால இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாரு. ஹீரோவா இப்படி சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காரு. அந்த ரஞ்சித் சீக்கிரமா டைஸ வாங்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவர் இந்த கேமை முடிக்கிறதுக்காக டைஸ வாங்க சொல்லியிருக்க மாட்டாரு. அந்த டைஸ வாங்கி ஒரேடியா அந்த டைஸ உடைச்சு போட்டணும்ன்றதுக்காக தான் வாங்க சொல்லியிருப்பாரு. காரணம் என்ன தெரியுமா, ரஞ்சித் உடம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கல்ல, ரஞ்சித் சீக்கிரமா சாக போறது உங்களுக்கு தெரிய வருது. சோ ரஞ்சித் இந்த மாதிரி ஸ்வாப் ஆனதா சந்தோஷமா நினைக்கிறாரு, என் உடம்புக்குள்ளேயே இருந்துடலாம் நினைக்கிறாரு, அதனால தான் மாறலாம்னு சொல்றேன் கேளுங்கன்ற மாதிரிலாம் சாஜி கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ கூட சாஜி இருக்கார்ல, அப்படிலாம் உடம்பை என்னால விட்டு தர முடியாது, இந்த உடம்புல தான் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சாஜி டைஸ தரமாட்டேன்னு சொல்லும் போது இந்த ரஞ்சித் இருக்காரு பாத்தீங்களா, கத்தியை வச்சு குத்துறதுக்காகவே வந்திருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரஞ்சித்தோட பாடி வேஸ்ட் தான், ரஞ்சித் அதிகபட்சம் 1 வருஷம் தான் உயிரோட இருப்பாரு. அதனால எப்படியாவது ஹீரோ மூலியமா அந்த டைஸ மட்டும் வாங்கிடணும், டைஸ நம்ம ஒளிச்சு வச்சிடணும், காலம் முழுக்க நம்ம இவன் உடம்புலயே இருந்துடணும்ன்ற மாதிரிலாம் கணக்கு போட்டிருப்பாரு. இப்ப ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக வராரு. காலம் முழுக்க இவன் உடம்புல தான் நான் இருக்கணும் போலன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ரஞ்சித் சண்டை போட்டதை பத்தி சொல்லிட்டாங்க. ஜீவிகா செம்ம அப்செட்ல இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜீவிகா சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத இவரும் கவனிக்கிறாரு. பேசாம ஜீவிகா பக்கத்துல போய் பேசலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பேசுறதுக்காக நடக்கிறாரு. அப்பன்னு பார்த்து சாஜியோட ஒய்ஃப் இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. சாஜின்னு நினைச்சுதான் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இவரும் அதுக்கேத்த மாதிரி பேசி அனுப்பணும்ன்ற மாதிரி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என் தம்பி டைவர்ஸுக்கான ஏற்பாடு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான், நீங்க நோ சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், நீங்களும் எதுவும் சொல்லாம இருக்கீங்க, அப்ப என்ன பிரியலான்னு முடிவு பண்ணிட்டீங்களான்ற மாதிரிலாம் இவங்க சோகமா கேட்டுட்டு இருக்காங்க. இவர் என்னடானா அங்க உட்காந்துட்டு இருக்க ஜீவிகாவையே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃப் வேற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. 10 வருஷமா நான் பிரெக்னன்ட் ஆகல, இப்ப பிரெக்னன்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இவர் அப்ப கூட எமோஷனல் ஆக மாட்டாரு, ஏன்னா இவருக்கு அது விஷயமே கிடையாது இல்ல, இவர் ஜீவிகாவை தான் பார்த்துட்டு இருக்காரு. இதனால ஒய்ஃபும் அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஒய்ஃப் வந்ததை பத்திலாம் ஹீரோ இருக்காருல, சாஜி கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப ரஞ்சித் உடம்புல இருக்க சாஜி இருக்காருல, ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்திருக்காரு.
ஒய்ஃபை நீங்க யாரு என்னன்னு கேக்குறாங்க. நான் சாஜி கூட வேலை பார்க்கறவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாஜி உங்க மேல உயிரே வச்சிருக்கான், அவனுக்கு உங்களை பிரியறதுலாம் விருப்பமே கிடையாது, ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்கு அவனுக்கு தெரியலன்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. நம்ம தான் சாஜின்றத வெளிப்படுத்தலாம் நினைக்கிறாரு. இப்ப பக்கத்துல போய் இவங்களை கட்டி பிடிக்கிறாரு. நான் தான் உன் ஹஸ்பண்ட் சாஜின்னு சொல்றாரு. டே பொறுக்கி என்ன விடுறா அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்கல்ல, இவரை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இப்ப பொருளை எடுத்து அடிக்கிறதுக்காக வராங்க. நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேளுன்னு சொல்றதுக்கு வராரு. இவங்க கேட்காம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. தப்பிச்சு ஓடிடுறாரு. இப்ப நேரா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக வராரு. எனக்கு திரும்பி மாறுறதுல ஓகே, எனக்கு என்னோட ஒய்ஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆனாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு தான் நடக்க போகுது. அந்த புக்கை ஓபன் பண்றதுக்கான கீ ரஞ்சித் கிட்ட தான் இருக்கும். ரஞ்சித்தை லைப்ரரிக்கு வர சொல்லிடுறாங்க. ரஞ்சித்துமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த அங்க கீன்ற மாதிரி இவங்க கிட்ட தராரு. ரஞ்சித்தோட ஐடியா என்னன்றது உங்களுக்கு தெரியும்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு ரஞ்சித்தை லாக் பண்ணிடுறாங்க. எப்படியாவது நம்ம 2 பேர் கேம் விளையாடி முடிக்கணும், சீக்கிரமா விளையாடலான்ற மாதிரி டைஸை எடுக்கலாம்னு பாக்குறாங்க. இப்ப சாஜியும் ஒரு டைஸை எடுத்து தராரு. என்ன சார் ஒன்ன தரீங்க, 2 தாங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே என்கிட்ட 1 தான்டா இருந்தது, நான் 1 தான் வச்சிருந்தேன்னு சொல்றாரு. 1 தான் வச்சிருந்தீங்கன்னா இன்னொன்னு எங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல ரஞ்சித் இருக்கார்ல, பசங்க எல்லாரையும் அடிச்சிடுறாரு, இவங்களையும் அடிச்சிடுறாரு. இப்ப இவங்க கிட்ட இருக்க ஒரு டைஸ் எடுத்துட்டு இங்க இருந்து ஓடுறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க பயப்பட மாட்டாங்க. இன்னொன்று டைஸ் இருக்கிற வரைக்கும் அவனால எதுவுமே பண்ண முடியாது, இன்னொன்று டைஸை நம்ம தேடலாம், ஸ்டார்டிங் பண்ணோம்ல அந்த இடத்துல போய் தேடலாம்னு யோசிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல தேடி பார்க்கறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. இன்டர்வல் டைம்ல இவங்க 3 பேருமே ஸ்வாப் ஆனாங்க பாத்தீங்களா, அந்த ரூம்ல தான் அது விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கீழே ஃபங்க்ஷனும் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டு இருக்கும் போது கரெக்டா ரஞ்சித் வந்துடுறாரு. ரஞ்சித் இவங்க எல்லாரையும் அடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்க 2 பேர் அந்த டைஸை தேடுங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ரஞ்சித் சமாளிக்கிறதுக்காக சண்டை போடுறதுக்கு வராங்க. ஆனா ரஞ்சித் இவங்க 3 பேரையும் ஈஸியா அடிச்சு போட்டுறாரு. இவர் அடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ரஞ்சித்துக்கு போதை பயங்கரமா ஏறுது. என்னன்னு பாத்தீங்கன்னா சாஜி இந்த இடத்துல சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. சரக்கு அடிக்கிறதுனால இவருக்கு போதை ஏற மாட்டேங்குது, அந்த ரஞ்சித்துக்கு தான் போதை ஏறுது. ரஞ்சித்தும் போதையை போக வைக்கணும்ன்றதுக்காக தண்ணியில எல்லாம் மூஞ்ச கழுவிட்டு இருக்காரு. அந்த ரஞ்சித் போதை தெளிஞ்சு வரதுக்குள்ள எப்படியாவது கேமை முடிச்சிடணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ரஞ்சித்துக்கு பதிலா ரஞ்சித்தோட ரத்தத்தை வச்சிடுறாங்க. 3 பேர் கேம் விளையாடுற மாதிரி இவங்களே விளையாடிட்டு இருக்காங்க. ரஞ்சித்தும் தடுக்கணும்ன்ற மாதிரி திரும்ப இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க விளையாடி முடிக்கிறதுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துடுறாருல, உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. அப்ப சாட்சி இருக்கார்ல, கடைசி ரவுண்டுக்காகவும் டைஸை போட்டுறாரு. இப்போ உன் கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஜன்னலை உடச்சிட்டு மேல இருந்து கீழே விழுறாரு. இவர் கீழே விழுறதுக்காக போயிட்டு இருக்கும் போதே ஸ்வாப் நடந்துருது. எல்லாருமே அவங்க உடம்புக்குள்ள போயிடுறாங்க. இப்ப ரஞ்சித் சார் மட்டும் மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. எல்லாருமே நினைச்ச மாதிரி உடம்புக்குள்ள போயாச்சு, இதுக்கப்புறம் இது இருக்க கூடாதுன்றதுக்காக ஒரு இடத்துல இவங்களுமே எரிச்சிடுறாங்க. ரஞ்சித் மேல இருந்து கீழே விழுந்து இறந்துலாம் போயிருக்க மாட்டாரு, பயங்கரமா காயம் பட்டிருக்கு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ரஞ்சித் உடம்புல இருக்கும் போது ஹீரோ மாசா பேசினார் பாத்தீங்களா, அதனால லைட்டா ஜீவிகாக்கு திரும்பி ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. உங்ககிட்ட தனியா பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆல் தி பெஸ்ட் மச்சான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. நடுவுல கொஞ்ச நாள் உனக்குள்ள நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு, எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு சாஜியை காட்டுறாங்க. சாஜி ஒய்ஃபை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஒய்ஃப் கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒய்ஃப் குழந்தையோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் வாங்கி பாக்குறாரு. 10 வருஷமா குழந்தை இல்லாம இப்ப குழந்தை கிடைச்சிருக்குல்ல, 2 பேருமே ரொம்ப எமோஷனலா இருந்துட்டு இருக்காங்க. கடைசி 1 வாரம் நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கலாம்னு நினைச்சேன், அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது நான் கிடையாது, அதனால எனக்கே அந்த கேரக்டரை சுத்தமா பிடிக்கல, நான் எப்பவுமே போல இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ஜீவிகா இருக்காங்கல்ல, இந்த மாதிரிலாம் நீ பேசி நான் கேட்டதே இல்ல, இந்த மாதிரி பேசுற ஒன்னதான் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சிரிக்கிறாங்க. இவரை இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு, திரும்பி நோன்னு சொல்லிட்டு போனாலா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லடா எஸ் தான் சொன்னான்ற மாதிரி இவர் சந்தோஷமா சொல்றாரு. இப்ப எல்லாம் ஹாப்பியா முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.